வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ நாராயணியை நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட தகவல் பகுதியில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் வழிபாடுகள் பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய குணநலன்கள் எல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க தொடர்ச்சியாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு புனர்பூசம் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான். இப்போ குரு பகவானை இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபடுவது இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபடுவது இவர்களுக்கு மிக பெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஸ்ரீராமர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஸ்ரீராமர் வழிபாடும் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். அப்புறம் பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்வந்திரி பகவான். இப்போ தன்வந்திரி பகவானையும் வழிபட்டு வரலாம். வியாதிகளிலிருந்து, தீராத வியாதிகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா தன்வந்திரி பகவானையும் இவர்கள் வழிபட்டு வரலாம். இவர்கள் சென்று வழிபடக்கூடிய பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா சீர்காழியில் அமைந்துள்ள சட்டநாதர் திருக்கோவில். இங்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது வாழ்வில் மிக பெரும் மாற்றம் கிடைக்கும். மேலும் இவர்களுக்குரிய மரம் அப்படின்னு எடுத்தோம்னா மூங்கில் மரம். இப்போ மூங்கில் மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருவதன் மூலம் இவர்களுக்கு நன்மை கிடைக்கும். மேலும் கரும்பு இவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதும் அதை தானம் செய்வதும் இவர்களுக்கு மிகவும் நல்லது. பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜா, மல்லி, இந்த மலர்களை பயன்படுத்துவதும் இந்த செடிகளை வளர்த்து வருவதும் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.